2026ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுல நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்ல எந்தெந்த தொகுதிகள்ல யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படின்ற தகவலை நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் அவ்வப்போது அறிவிச்சு வராரு. அக்டோபர் மாதத்துடைய 2வது வாரத்துல திருச்சியில யாரெல்லாம் போட்டியிடுறாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சாரு. அக்டோபர் மாதத்துடைய கடைசி வாரத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 கான்ஸ்டிடுவன்சில யாரெல்லாம் போட்டியிட போறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுல வீரப்பன் அவர்களின் மகள் வித்யா ராணியும் மேட்டூர் தொகுதியில போட்டியிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் போன மாதம் தஞ்சாவூர்ல நடந்த தண்ணீர் மாநாடுல கிட்டத்தட்ட ஒரு 18 கேண்டிடேட்ஸ் உடைய லிஸ்ட்டை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இன் டோட்டல் கிட்டத்தட்ட ஒரு 140 கேண்டிடேட்ஸ் உடைய ப்ராபபிள் லிஸ்ட் அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் பிக் கொஸ்டின் என்ன அப்படின்னா, 234 தொகுதிகள்லையும் யார் யார் போட்டியிட போறாங்க அப்படின்ற லிஸ்ட்டை நாம் தமிழர் கட்சி எப்ப வெளியிடும், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இந்த 2 விஷயங்கள் தான் மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில தேர்தலில் போட்டியிடுற எல்லா கேண்டிடேட்ஸையுமே அவங்க மேடை ஏற்றி இவங்க தான் இந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றத அவங்க ஒரு வழக்கமாகவே வச்சிருக்காங்க. இதே பாணியில இந்த முறையும் அவங்க செய்யவிருக்காங்க. பிப்ரவரி 21ஆம் தேதி, அதாவது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு எல்லா கேண்டிடேட்ஸுமே ஒரே நேரத்துல அனௌன்ஸ் பண்ண போறதா நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு திருச்சியில நடக்கிற இந்த மாநாட்டுக்கு அவங்க மக்களின் மாநாடு அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. இந்த மாநாட்டுல எல்லா கேண்டிடேட்ஸுமே இவங்க அனௌன்ஸ் பண்ணவிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில கடந்த தேர்தல்கள்ல அவங்க தனித்து தான் போட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்தலையும் அவங்க தனித்து தான் போட்டியிட போறாங்க. அந்த கட்சியோட ஒரு ஸ்பெஷலான விஷயம் இல்லைன்னா பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா 50% மேல் கேண்டிடேட்ஸ் 50% ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் நிறுத்துற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். 1% 2% இருந்த அவங்களுடைய ஓட் பேங்க் ஆனது 2024ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 8% அடைஞ்சது. அங்கிருந்து அவங்க தமிழ்நாட்டுடைய ரெக்கக்னைஸ்டு பார்ட்டியாவும் மாறினாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில நெக்ஸ்ட் வீக் கொஸ்டினா எது இருக்கு அப்படின்னா, சீமான் அவர்கள் இந்த முறை எந்த தொகுதியில போட்டியிட போறாரு அப்படின்றதுதான். 2016ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அவர் கடலூர்ல போட்டியிட்டாரு. 2021ஆம் ஆண்டுல அவர் சென்னை திருவொற்றியூர்ல போட்டியிட்டாரு. இந்த முறை அவர் காரைக்குடியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய சொந்த ஊர் இருக்கிற மானாமதுரையில கூட அவர் போட்டியிடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா மானாமதுரை ஒரு எஸ்சி ரிசர்வ்டு கான்ஸ்டிடுவன்சி அப்படின்ற காரணத்தினால காரைக்குடியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க போற நண்பர்கள் உங்க தொகுதியில யார் நிற்கிறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பிப்ரவரி 21ஆம் தேதி அன்னைக்கு திருச்சியில நடக்கிற மாநாடை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விடையானது கிடைக்கும். இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.